பல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை இறை வார்த்தைக்காக நன்றியாப்பா. நாமத்தை மைமைப்படுத்துகிறோம்ப்பா. நீங்கள் பேசுங்க, வாயோடு இருந்து சத்தியத்தை வெளிப்படுத்துங்க, விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் சிவனல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலை இறை வார்த்தையை கேட்க அவளோடு காத்திருக்க உங்கள் யாவரையும் உங்கள் நற்சீர் உண்டாக கர்த்தர் செய்வாராக. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வேலையில் உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் தேவ கிருபை தாங்கி கர்த்தர் மகிமை உண்டாக இன்றைய தினம் நீங்கள் புறப்பட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் விடுதலையும் வல்லமை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து இறை வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சாலமோனின் அறிவாற்றலாகிய ஞானம், யோசேப்பனுடைய திறனுள்ள ஞானத்தை பார்த்தோம். இப்போ அறிவாற்றல் உள்ள ஞானம். ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜா எப்படி வழக்குகளை விசாரித்து தேவனுடைய பார்வையில் எது சரியோ அந்த சரியானதுபடி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்ததை அறிந்த மக்கள் சாலமோனுக்கு பயந்து நடந்தார்களாம். இப்போ தேவ ஞானம் உள்ளவனை பார்க்குற கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஞானம் வருது, ஞானமாக செயல்படுகிறவனுக்கு ஜனங்கள் பயப்படுறாங்க. சரி, இப்பொழுது 1 ராஜாக்கள் 3:16. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். 2 வேசிகள் ஒரே இரவில் 2 பேரும் ஒரு ஆண் பிள்ளை பெறுது. இந்த 2 பிள்ளைகளில் ஒருத்தி அடிச்சிற பிள்ளை பரண்டு படுக்கிறன்னு ஒரு பிள்ளை இறந்துருது. நள்ளிரவில் அந்த இறந்த பிள்ளையை எடுத்துட்டு, தன் பிள்ளை சாகு கொடுத்த பிள்ளையை எடுத்துட்டு, அந்த முன்னாடி உயிரோடு இருக்கிற பிள்ளை தாம் அடியில் போட்டுட்டு இந்த செத்த பிள்ளையை பக்கத்து வீட்டில் போட்டான். அந்த நள்ளிரவில் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க அந்த உயிருள்ள பிள்ளையின் தாயை எடுத்து பார்த்தா தான் பிள்ளை செத்து கிடக்கு. என்ன பார்த்தா தான் பிள்ளை அவ மடியில் இருக்குது. இதை எடுத்து அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ராஜாட்ட நியாயம் விசாரிக்க வராங்க. உயிரோடு இருக்கிற பிள்ளையும் சொல்கிறா என் பிள்ளைன்னு, சாக கொடுத்தவனு என் பிள்ளைங்கிறா. இந்த வழக்கு விசாரிக்க மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உடனே ராஜா சொன்ன பட்டயத்தை எடுத்துருவாங்க, அந்த பிள்ளையை 2ஆக வெட்டி கொடுத்துருவோம், ஆளுக்கு பாதியா. அப்பொழுது உயிரோடு இருக்க பிள்ளையின் தாய் அந்த பிள்ளையை பெற்றெடுத்தவனுடைய குடல் வேதனைப்பட்டதுனால சொன்ன அந்த பிள்ளையை வெட்ட வேண்டாம், அவளுக்கே கொடுத்துருங்க. ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. 3:27, 28 வெட்ட வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம்னு சொன்ன அந்த பிள்ளையும் தாய் தான், இந்த பிள்ளை தான் உண்மையான தாயானவன் சொல்லி அந்த உயிரோட பிள்ளை உடைய அந்த தாய்க்கே ஒப்படைச்சிட்டாங்க. இந்த ஞானத்தை இவ்வளவு வழக்குகளை ஞானமாக செயல்பட்டதுனால தான் அந்த சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை குறித்து ஜனங்கள்லாம் பயந்தார்களாம். வாசி கேட்போம். அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலில் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். தேவன் அருளிய ஞானம் நமக்குள்ள இருக்குமானால் ஒருவருடைய சாவும் ஒருவருடைய மரணமும் நம்மால் நடக்காது. அநேக மறிக்கிறவரை நம்ம பிழைக்க வைப்போம். சாலமோன் எப்படி தீர்ப்பு நியாயமாக இருந்ததோ, உயிருள்ள பிள்ளை அந்த பிள்ளையுடைய தாய்க்கே போய் சேர்ந்தது. அதே மாதிரி தான் செய்தி கேட்குற நீங்கள் தேவன் அருளிய ஞானம் இருக்குமானால் நம்ம அநேகருடைய ஜீவனை காக்கக்கூடிய ஒரு ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து நாம் செயல்படுவோம். நம்மை குறித்த பயம் வீட்டில் நாட்டில் அநேகருக்கு நம்மை குறித்த ஒரு பயம் உண்டாகும். தேசம் தேவனுடைய பயத்தினால் நிரப்பப்படும், பெரிய சமாதானம் காணப்படும். இந்த செய்தி கேட்குறீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஞானம் உள்ள அறிவாற்றல் நமக்கு தேவன் அருளையும் ஞானம் இருக்கணும். பலேகருடைய ஜீவனை நம்ம காப்பாற்றுவோம், பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.